வணக்கம் குழந்தைகளா. இந்த வீடியோவில் நம்ம பக்கம் எண் 8 பார்க்க போகிறோம். உரிய வண்ணமிடுக, பெயரை எழுதுக. வண்ணமிடலாமா? இதெல்லாம் நான் கலர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அடுத்ததா வேறுபட்ட சொல்லை வட்டமிட்டு காரணம் கூறுக. சிங்கம், கரடி, மயில், கீரி. சிங்கம், கரடி, கீரி இவங்கள்லாம் விலங்குகள், மயில் மட்டும் பறவை. ஸோ அப்போ அதைத்தான் வட்டம் போடணும். நாற்காலி, விசிறி, கட்டில், அப்பளம். நாற்காலி, விசிறி, கட்டில்லாம் சாப்பிட முடியுமா? ஆனால் அப்பளத்தை சாப்பிட முடியுமே. வெரி குட். நிலா, தண்ணீர், மீன், கப்பல். கப்பல், மீன், தண்ணீர், நிலா இவங்கெல்லாம் கீழே இருப்பாங்க, நிலா மட்டும் மேலே இருக்கும். அதான் வேறுபட்ட சொல். அடுத்ததா பக்கம் எண் 9 பார்க்கலாமா? முதல் எழுத்தை மாற்றினால் கிடைக்கும் சொற்களை எழுதுக. இப்போ இக்கு நாக்கு இருக்குது. இதுக்கு பதிலாக இக்கு கடைசி எழுத்து வர்ற மாதிரி பாருங்க. இங்கே இல்லை, இங்கே இல்லை. இக்கு மூக்கு இருக்குங்க இல்லையா? அப்போ அழகாக எழுதிக்கலாமா? இக்கு மூக்கு. புழு புழு. இங்கே பாருங்கள், லூ ரெண்டாவது எழுத்து லூ மட்டும் வரணும். இந்த இருக்குது லூ, பூக்கு பதிலாக கூ வந்திருக்குது. ஸோ குழு, கூ லூ, குழு. கூடு கூடு. இங்கே சூடு சூடு. அப்போ கூடு, சூடு சூடு. கூரு கூரு. ரூ வந்திருக்கு பாருங்க. ரூ மட்டும் இருக்கணும். கூரு கூரு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எழுது ரூ. ரூ மட்டும் இருக்குதா? முதல் எழுத்து மாதிரி இருக்குது. அப்போ இதுதான் எழுதணும். ரூ, நூறு. அடுத்ததா உதவு உதவு. இங்கே என்ன இருக்குது? கதவு கதவு. முதல் எழுத்து மட்டும் மாறி இருக்கு பாருங்க. கதவு. இன் கண் இருக்குதுங்க இல்லையா? இங்கே என்ன இருக்குது? இன் மண். சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ட்ரூ நாற்று. இங்கே இட்ரு காற்று. இரு காற்று. இன்று கன்று. இங்கே என்ன இருக்குது? இன்று குன்று இருக்குதுங்க இல்லையா? இன்று குன்று. இண்டு பூண்டு. இண்டு கூண்டு. எழுதியாச்சுங்களா? அடுத்த பகுதி பாருங்க. படத்தில் வேறுபாடுகளை வட்டமிட்டு பெயர்களை தருக. பெயர்களை டிக்ஸிக். முதல்ல 2 படத்தையும் நல்லா பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கே என்னென்ன பெயர்கள்லாம் கொடுத்துருவாங்க பாருங்கள். மீன். 2 இடத்துலையும் மீன் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். இங்கே ஒரு மீன் துள்ளுது, இங்கே மீனே துள்ளலை. அப்போ வேறுபாடு இருக்கு இல்லையா? அப்போது இந்த மீனை வட்டம் போட்டு இங்கே டிக் அடிச்சிடலாம். ஆடு ஆடு. இங்கே பாருங்கள், ஆடு இங்கே நேராக நிற்கிது, ஆனால் இங்கே எப்படி இருக்குது? ஓடுது பார்த்தீங்களா? வேறுபாடு இருக்குது இல்லையா? டிக் அடிச்சிடலாம். வயல் வயல். 2 பக்கமே வயல் இல்லையே.
கரடி 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 எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. இவங்க வண்ணம் வேறு மாதிரி இருக்குது, இவங்களோட வண்ணம் வேறு மாதிரி இருக்குது. அதனால் இவங்கள வட்டம் போட்டு கரடிக்கு டிக் அடிச்சிடலாம். குருவி 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 எங்கே இருக்காங்க? இங்கே பாருங்கள், வெளிநோக்கி பறக்கிறாங்க, இவங்க உள்நோக்கி பறக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களையும் வட்டம் போட்டு குருவி எழுதிடலாம். அருவி 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 பாருங்கள், இங்கே வண்ணங்கள் எப்படி இருக்குது? அருவிக்கு வண்ணங்கள் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அருவியும் வித்தியாசமாக வேறுபாட்டோடு இருக்குது. பூ-இ-க-இல் பூக்கள் பூக்கள் எல்லா பூக்களும் எப்படிங்க இருக்குது? எல்லா பூக்களுமே ஒன்று போல தான் இருக்குது. பூக்கள் பாருங்கள், எல்லா பூக்களும் ஒன்று போல தான் இருக்குது, வித்தியாசம் இல்லை. அப்போ வேண்டாம். சூரிய சூரியன் இங்கே பாருங்கள் சிரிச்சிட்டுக்கு, இங்கே எந்த முகமுமே இல்லை. அப்போ இதையும் வட்டம் போட்டு அடிச்சிடலாம். நன்றி.